பையன் குழந்தைகள்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாருமே நல்லா இருக்காங்க. பையன் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கான். என்ன கொஞ்சம் தெம்பு இல்லாம ஆள் வெயிட் போடாம இருக்கான். ஞாபகம் மருதி இருக்கிற மாதிரி தெரியுது. ஏதாவது சின்னதா ஈஸியான டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க. நல்ல சத்தான உணவுகள்லாம் நிறைய எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க பிள்ளை வந்து நல்ல ஆரோக்கியமா வளரும். என்ன எடுத்துக்கிறணும்? சால்மன் கொழுப்பு நிறைஞ்ச மீன் எடுத்துக்கிறனால நம்ம குழந்தைகளுக்கு வந்து மூளை வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்போ மீனை வந்து குழம்பா கொடுக்கணுமா இல்ல வந்து பொரிச்சு கொடுக்கலாமா? நீங்க பொரிச்சு கொடுக்கறத விட குழம்பாவே வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு நல்ல ஹெல்த்தியா இருக்கும் அது. அப்புறம் முட்டையில வந்து கொலின் ஊட்டச்சத்து இருக்கான். அதனால அந்த இதை கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து நினைவாற்றலை வந்து அதிகரிக்குமா. முட்டை வந்து டெய்லி கொடுக்கலாமா? எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? அது ஒரு பிரச்சனையும் இல்லை. அவிச்ச முட்டை தினமும் சாப்பிடறதுனால ஒன்றும் இல்லை. உடம்புக்கு ரொம்ப சத்து தான் அதுவும். சரி. வேர்க்கடலை சாப்பிட கொடுக்கறதுனால வந்து குழந்தைகளுக்கு வந்து மூளை வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும். ஸ்ட்ராபெரி, இந்த அவரி நெல்லிகள் சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி ஐட்டங்கள்ல வந்து ஆன்டி ஆக்சிஜன்கள் வந்து நிறைஞ்சு இருக்கனால வந்து மூளை வளர்ச்சி வந்து சிறந்ததா இருக்கும். இப்போ நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு கொடுக்கவா இல்ல வெறும் வாயில சாப்பிடலாமா? வெறும் வாயிலையும் கொடுக்கலாம், நீங்க ஜூஸாவும் போட்டு கொடுக்கலாம். ஸ்ட்ராபெரி பழங்கள்லாம் கொடுங்க, அதெல்லாம் குழந்தைகளுக்கு நல்லது. சரி. அப்புறம் பீன்ஸ் சாப்பிட்டா வந்து அதுல வந்து ஒமேகா 3 கொழுப்பு சத்து வந்து இருக்கான். ஒமேகா 3யா? ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைய இருக்கிறனால மூளைக்கு வந்து நல்ல வளர்ச்சி அடையலாம். இவ்வளவு சத்துக்கள் இருக்கு. இவ்வளவு சத்துக்கள் இருக்கு. இந்த மாதிரி சின்ன ஐட்டங்கள் தான். இதை நீங்க உங்க குழந்தைகளுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. நான் என் பையனுக்கு கொடுக்குறேன். நானு கொடுத்துட்டு உங்களுக்கு நான் சொல்றேன் அவனோட ஞாபக சக்தி எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். வெயிட் போடுறான்னு பார்த்துட்டு சொல்றேன் உங்களுக்கு. நீங்களும் இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. எங்க சேனல் 1 மினிட் வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.